வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், சினிமா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், சேலம் ஸ்டுடியோ டிஸ்கஷன், ஆதிசங்கர ஸ்டுடியோ டிஸ்கஷன். சரி, இன்ஃபர்மேஷன், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடியோக்குமே ஒரே பேர் தான், ஆதிசங்கர ஸ்டுடியோ தான். ஓகே, ஆனால் நிறைய கிளைகள் நம்ம சொல்கிறோம். ஓகே, அந்த வகையில் சேலம் ஸ்டூடியோ. ஓகே, சரி, மனிதன் மகத்தானவன் மூவி இன்டர்வியூ டிஸ்கஷன். சரி, அந்த மூவியோட டைட்டில் பார்த்திங்கன்னா மனிதன் அப்படின்ற ஒரு டைட்டிலானது ஆக்டர் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு. அதனால் அவரே இன்வைட் பண்ணோம். ஓகே, அது இல்லாமல் நேற்றுலாம் ரொம்ப கதறல். யதார்த்த ரீதியாக ஒரு டைரக்டரு, ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு ப்ரொடியூசரு, இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் யதார்த்தமாக ஒரு டைரக்டரு ரொம்பவே மென்மையானவங்க. ஓகே, ரஜினி அவர் கதறுன்னு கதறப்போ நமக்கே ஒரு சங்கட்டமாக இருக்குது. டப்பிங்கில் போயிட்டு எனக்கு சான்ஸ் கொடுங்க. இவ்வளோ மூவி நடித்ததுக்கப்புறமும், இவ்வளோ கோடியாக சம்பாதிச்சதுக்கப்புறமும் அவங்க நம்மக்கிட்ட வந்து கேட்குறப்ப நமக்கு ஒரு சங்கட்டமாக இருக்குது. அதனால தான் சரி ஒரு மூவியில் புக் பண்ணோம். ஓகே, அடுத்து ஏதோ நிலையில் குழப்பிக்க வேண்டாம், அது தோதாகாது. ஓகே, அடுத்து சோப்பனாங்கி டிஸ்கஷன். சோப்பனாங்கி சரி, அதுவும் ஒரு கதறல் தான். யாருமே இந்த மாதிரி நம்மளை காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை கேர் செஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு ஒரு கதறல். சரி, நம்ம தான் கொஞ்சம் ரொம்ப மென்மையான ஒரு நிலையில் இருக்கிறனால சரி ஒரு மூவியில் புக் பண்ணோம். ஆனால் அதோட நிலையில் என்ன நிகழ்வு அப்படின்னா, மூவியில் புக் பண்ணத உடனே அது தன்னோட பழைய நிலையிலான சேட்டை தான், அது திருந்தவே இல்லை சோப்பனாங்கி. ஓகே, அடுத்து சோப்பனாங்கியை மூவியில் புக் பண்ணுறதும் தோது பார்க்குறதும் யார் அப்படின்னா மேனகா சுரேஷ் மட்டும்தான். சுரேஷ்குமார்லாம் அவர் புரிஞ்சுக்குவா. அப்படி அவர் ஓரளவு பக்குவமான நபர், இந்த உருப்படியை வச்சு நம்மளால் தோது பார்க்க முடியாதுன்னு அவர் புரிஞ்சுக்குவா. அப்படி ஆனால் மேனகா சுரேஷ் இதை வச்சு ஏதாவது தோது பார்க்கணும் அப்படின்றதுக்கு என்ன கேரக்டர் ஸ்கெச்சஸ் டேமேஜ் செய்கிறாங்க. வேணால் ஒரு டீல் பண்ணலாம், மேனகா சுரேஷ் வேணால் நாடகத்தில் நான் புக் பண்ணுறேன், ஆனால் சோப்பனாங்கி ஸ்டூடியோ நாட் அலோடு. அதுக்கு என்ன தீர்வு, நிரந்தர தீர்வு அப்படின்னா இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகட்டும், அப்போ தான் ஓரளவு மெச்சூரிட்டி ஆகிறதுக்கான ஸ்டேட்டஸ் இருக்கும். அப்போ அப்படின்றப்போ நம்ம ஏதாவது ஒரு மூவியில் புக் பண்ணலாம். மற்றபடி மாடல் டிசைனிங் அப்படின்றது கூட தோதாகாது. ஏன் அப்படின்னா சோப்பனாங்கி இந்த மூவியில் புக் பண்ணதுன்னா அடுத்து என்ன சொல்லுதுன்னா, அந்த மூவியில் புக் பண்ணுங்கள், இந்த மூவியில் புக் பண்ணுங்கள், அந்த வெப் சீரிஸில் நான் புக் பண்ணுங்கள், இங்கே பண்ணுங்கள், அதை பண்ணுன்னு எக்கச்சக்கமான ராவடி பண்ணுது சோப்பனாங்கி. ஊர்பட்ட பட்டர்ஃப்ளை அட்டாக்கு, இதெல்லாம் எதுக்குமே தோதாகாது. ஓகே, அதனால் நான் கொஞ்சம் மென்மையாக இருக்கிறனால ஸ்டூடியோவும் அதே மாதிரி மென்மையாக இருந்தீங்க அப்படின்னா தோதாகாது. நீங்கள் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாவது இருக்கணும். ஓகே, அப்போ தான் நிறைய விஷயம் தோதாகும். ஓகே, அடுத்து ஆக்டர் ரஜினிகாந்த் மூவியில் புக் பண்ணாலே அவங்க பர்சனல் மேனேஜராக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க தான் இன்வால்வ் ஆகிறாங்க. அவங்களோட தன்னோட நிலையவே வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை அட்டாக்கால் தான் தெரியப்படுத்திக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணன்றதை நம்ம ஒரு கண்டுபிடிச்சி ஒரு நல்ல ஒரு சைக்காலஜி டாக்டர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போய் காமிக்கணும். அவங்ககிட்ட தான் அந்த மாதிரி ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க, இது முறை கிடையாது அப்படின்லாம் சொல்லி புரிய வச்சா தான் அவங்க திருந்துவாங்க. ஓகே, அவங்களுக்கு அந்த உணர்வு அந்த மாதிரி ஒரு நிலையில் அன்பு, பாசம், நேசம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ துன்புறுத்தினாலுமே கொஞ்ச நேரத்தில் மறந்துட்டு மறுபடியும் இலகுவான நிலைக்கு வந்துடுவாங்க. அது நிறைய கெமிஸ்ட்ரியில் எரர் ஏற்பட்டுருச்சு, பயாலஜிக்கலாக கெமிஸ்ட்ரியில் நிறைய எரர் ஏற்படுவோம். அது நிறையா ஃபிசிக்கலாகவே நிறையா விஷயத்தில் மாறிடுச்சு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ஆனால் இது யதார்த்த ரீதியாக உண்மை என்ன அப்படின்னா, அவர் வந்து நடிக்கட்டும், அதுக்குண்டான சம்பளம் கொடுத்துட்றேன், அதோட ஓகே அப்படின்னா ஒன்றும் தெரிவிக்காது. ஃபேமிலி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனு, அக்கௌண்ட்ஸ் அப்படின்றப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா பட்டர்ஃப்ளை அட்டாக் செஞ்சு தனக்கு தேவையானலாம் தோது பார்த்துக்குவாங்க. அது தோதாகாது. ஏன்னா தொழில் அப்படின்றது வேறு, ஃபேமிலி அப்படின்றது வேறு. நம்ம மிங்கல் படுத்தணும் அப்படின்னா தோதாகாது. ஓகே, அடுத்து யதார்த்த ரீதியாக இன்னும் ஒரு தகவல் இருக்குது. ஈஷாவில் அந்த பாவஸ்பந்தன ஹாலில் அந்த பிஎஸ்பி கிளாஸில் தளபதி படம் சாங் ஒன்று இருக்கும். அதில் வந்துட்டு ஆக்டர் ரஜினிகாந்த் அவரோட நிலையில் ஒரு பாட்டு, அது சும்மா அவர் நடித்தார், அது வேறு பாட்டு கூட நம்ம மாற்றிக்கலாம், அதில் ஒன்றும் நல்ல விஷயம் இருக்குது. ஓகே, சரி, அடுத்து யதார்த்த ரீதியாக இன்னொரு தகவல் சொல்கிறேன். நிறையா பேரோட உளவியல் ரீதியான ஒரு எண்ணம் இருக்கும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மருமகனாக இருந்தால் எப்படி இருக்கும், சூப்பர் ஸ்டாரோட வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், அவர் கூட படம் நடித்தா எப்படி இருக்கும், அவர் கூட வாழ்ந்தால் எப்படி இருக்கும். நிறைய பேரோட உள்நிலை ஓரளவு
அந்த எண்ணம் இருக்கும். அவங்க பொண்ணுல யாராவது ஒருத்தருக்கு மருமகனாக மாறிடணும். ஆனால் ரியாலிட்டி அப்படி கிடையாது. நீங்கள் சென்னையில் ஸ்டே பண்ணியிருந்தாலோ அல்லது இந்த சினிமா இண்டஸ்ட்ரீஸில் இருந்தாலோ உங்களுக்கு நிலமை புரியும். தோதாகாது. ஓகே. நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கூட மருமகளாக ஏற்றுக்கலாம். அவங்க வீட்டுக்கு கூட மருமகனாக இருக்கலாம். அதில் கூட ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. காசு கிடைச்சாலும் நிம்மதியாக வாழ முடியாது, திங்க முடியாது. நிம்மதியாக ஒரு க்ஷணம் கூட 4 இடத்துக்கு போகிறது வரதுன்றது சிரமம். அதெல்லாம் கொஞ்சம் அவமானமான ஒரு வாழ்வியல் தான். அப்படியே மறைச்சிக்கிட்டு வாழ்கிற மாதிரி இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, அது நிறையா விஷயம் இருக்குது. அது உளவியல் ரீதியான ஒரே ஒரு காரணம். அது என்னன்றதை நான் தகவல் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, லதா ரஜினிகாந்த் அவங்க தான் இன்சார்ஜு. ஓகே. சரிங்க. என்ன தகவல் அப்படின்னா, ஆல்ரெடி ரஜினிகாந்த் அவரை பொறுத்த வரைக்கும் நிறையா மூவி புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ண மூவிஸே எடுத்தால் போதும். மேலும் மேலும் புக் பண்ணுறதுன்றது பட்டர்ஃப்ளை அட்டாக்கோ இல்லை எதாவது பெனிஃபிட்ஸ் கிடச்சிச்சின்னா ஒன்றும் தெரிவிக்காது. எரர் தான் ஆகுது. மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா கூட பரவாயில்ல. மூவி ஓடும், தியேட்டரில் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட்டுக்காக அவரை மையப்படுத்தி நம்ம மூவி புக் பண்ணுறோம். அதனால் நமக்கு பலன் கிடைச்சா பரவாயில்ல. வேணால் நான் கேஷாக கூட கொடுத்துட்றேன். ஆனால் வந்துட்டு மூவியில் புக் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இதில் ஒரு உணுப்பு கான்செப்ட் இருக்குது. என்ன உணுப்பு கான்செப்ட் அப்படின்னா, இந்த ராஷ்மிகா கூட பார்த்திங்கன்னா நிறையா மூவி நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டியாக நிறையா மூவி நடிச்சிட்டு இருப்பாங்க, சம்பளமும் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரியாலிட்டியாகவே ஒரு சில மூவிஸில் நடித்து சம்பளம் வாங்கிட்டு ரியாலிட்டியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆன்லைனில் அவங்களுக்கு தோது பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரியாலிட்டியாக சம்பாரித்த தொகையெல்லாம் போதுமானது, அதுவேன்னு சொல்லிட்டு அந்த அந்த அமௌண்ட்லாம் போதும் அப்படி சொல்லிட்டு அவங்க லைஃப் ஸ்டைலை அமைச்சிக்குவாங்க. இந்த ஆன்லைனில் புக் பண்ணது, அதை நம்ம ஒர்க் பண்ணது, அதெல்லாம் அவங்கெல்லாம் அது கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆன்லைனில் புக் பண்ணி ப்ரொடியூசர் வந்துட்டு அவங்க காசு கொடுத்து இந்த மூவிஸ் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் திரையரங்கு கொண்டு வர, இதெல்லாம் சும்மா ஒரு டைம் பாஸ் மாதிரி, சும்மா ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டு ஆன்லைனில் எல்லோரும் இது பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டில் உள்ளார்ந்த உளவியல் ரீதியாக அவங்க நினைப்பாங்க. அப்படி தான் செயலும் படுறாங்க. அதே கான்செப்ட் தான் ஆக்டர் ரஜினிகாந்த் என்கின்ற நபருக்கும். அவர் ஒரு ரியாலிட்டி 2-3 மூவிஸ் நடிச்சிட்ருப்பா, அப்படி நிறையா விஷயம் தோது பார்த்துட்ருப்பா. அப்படி நம்மளும் ஆன்லைனில் அவ்வளோ தோது பார்த்துட்ருக்கிறப்போ ஓகே, ஆன்லைனில் நம்ம தோதாகிறோம், ரியாலிட்டியாகவும் தோதாகிறோம், ஓகே காசு கிடைக்கிது, ஓகே உணுப்பாக பிழைக்கிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்குமே தவிர, ஒரு ரொம்பவே சின்சியாரிட்டியாக ஓகே நம்ம ரியாலிட்டியாக நடிச்சிட்டு இருந்தால் கூட நமக்கு அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம ஒரு வெல்கம் பண்ணலாம், ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம், அப்படிலாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. ஓகே. அது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே. அதனால் லதா ரஜினிகாந்த் தான் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க சொல்கிறவோட நிலையில் தான் ரஜினிகாந்த் இயங்குறாப்படி. ஓகே. அதனால் அவர்கிட்ட நான் என்ன தகவல் சொல்கிறேன்னா, போதும் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நான். மற்றவங்கள 2-3 பேர் டெவலப் பண்ணணும். இப்போலேருந்தே டெவலப் பண்ணால் தான். ஓகே. ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட அவ்வளோதான், கொஞ்சம் எண்டு ஸ்டேஜில் வந்துட்டார், கிளைமேக்ஸ் ஸ்டேஜில். இதுக்கு மேலேயும் அவரையே தோது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சிரமம் தான். இதில் சங்கடப்படுறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. காசு எவ்வளோ வேணால் வாங்கிக்கிங்க. ஆனால் நடிக்க சொல்கிறது, புக் பண்ண சொல்கிறது, இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை அட்டாக் வாங்கிட்டு கௌரவமாக பிழைக்க சொல்கிறது, இதெல்லாம் தோதாகாது. நீங்களே புரிஞ்சுக்கணும். ஓகே. அதனால் அவர் புக் பண்ண மூவிஸ் நடித்தாலே இல்லைங்காமல் அதுவே பார்த்திங்கன்னா இன்னும் 40-50 வருஷம் ஆகும். அந்தளவுக்கு புக் பண்ணியிருக்கோம். ஓகே. அதனால் ஆல்ரெடி புக் பண்ணதே தோது பார்க்கணும். ஓகே. மேலும் மேலும் புக் பண்ணுறதுன்றது ஏதோ டெய்லி நமக்கு ஏதோ டீ காசு, ஏதோ ஒரு செலவு அப்படின்னா காசு கொடுக்குறாங்க. ரஜினி அவர் வந்து நமக்கு இல்லைங்காமல் டெய்லியும் ஒரு 10,000 ஜிபேயில் அனுப்புகிறாரு அப்படின்னா ஒன்றும் தெரிவிக்காது. நிலமை என்னன்னு கூட புரியாமல் ஏதோ எரர் ஏற்படுத்துகிறாங்க. இதனால் என்னென்னா மார்க்கெட் டவுன். அதை நம்ம ஒரு மூவியில் புக் பண்ணுறோமோ, வராங்களா, நடிக்கிறாங்களா, சம்பளம் வாங்குறாங்களா, போயிட்டே இருக்காங்களா, ஓகே. தேவையில்லாத எரர் ஏற்படக்கூடாது. ஓகே. அதனால் டிஇஓ கட்சி சார்பாக அவங்களுக்கு ஒரு சிலை, அது கன்ஃபார்மு. மற்றபடி மூவி புக் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தோதாகாது. அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை அட்டாக்கு, இந்த மாதிரி இன்டர்வியூ, இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம காலதாமதம் ஏற்படும். ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம வேறு எதோ எடிட் பண்ணோம் அப்படின்னா அதில் ஏதோ உபயோகமாக இருக்கும். ஓகே. சரி. அடுத்த தகவல், மேனகா சுரேஷ் உங்களுக்கு நாடகத்தில் புக் பண்ணுறேன், அதுக்குண்டான சம்பளமும் கொடுத்துட்றேன், அந்த சோப்பனாங்கி உருப்படியெல்லாம் எதுவும் தோதாகாது, அதை விட்டுருங்க. ஓகே. சரி. அடுத்த தகவல், இன்னும் வேகமாக மூவ் பண்ணணும். ஓகே. அப்போ தான் நம்ம நிறையா விஷயத்தில் தோதாகும். ஓகே. சரி. நன்றி, வணக்கம், பாய்.